கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்று அநேக மனுஷர்கள் அநேக வார்த்தைகளை சொல்லுவார்கள். நான் உனக்கு இது செய்யறேன், நான் உனக்கு இந்த காரியத்தை நான் நிறைவேற்றுறேன், அந்த காரியத்தை நிறைவேற்றுறேன், நீ என்னை மாத்திர நம்புன்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த மனுஷர் மேலேயே நம்பிக்கை வைத்து, அந்த மனுஷர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, வாக்கு தந்திருக்கிறாரு, பண்ணுவாருன்னு காத்திருந்து அந்த மனுஷர் சொன்ன வார்த்தையும் மறந்துடுவாரு, நாமளும் ஏமாந்தே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், நிச்சயமாய் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், நிச்சயமா ஆசீர்வதித்தார். நான் விசுவாசிக்கிறேன், இன்று கர்த்தர் உங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதாக நீங்கள் எந்த காரியத்துல விடுதலை வேணும், ஒரு சுகம் வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு பலன் வேணும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர் உங்களுக்கு வாக்கு தந்ததின் பிரகாரமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து, தகப்பனே என்னென்ன வார்த்தைகள் எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்க, நீங்கள் மனுஷன் அல்ல, மறப்பதற்கு எனக்காக யாவை செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துல கேட்டு பாருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சூழ்நிலைகளையும் ஆசீர்வதித்து அவர் சொல்ல ஆகும், அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா காரியத்தை நிறைவேற்ற நிற்கும் என்று விசுவாசித்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்க போகிறார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.